பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இது 72வது நாள். இதில் வந்து இன்றைக்கி வந்து முழுக்க சண்டை வந்து என்னென்னா, ராணவ் காயப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே எப்படி ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்ற ஒரு சண்டை தான் பெருசாக போயிட்டு இருந்தது. அதில் யார் மன்னிப்பு கேட்டாங்க, யார் மன்னிப்பு கேட்கல, அழுதாங்க அழலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. முக்கியமாக ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணி ஆகணும். அதாவது 72வது நாள் பிக் பாஸ் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக முக்கிய காரணம், ராணவ் அடிபட்டது வந்ததுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பவித்ரா ஜனனி தான் அந்த கதையை ஆரம்பிப்பாங்க. அதாவது நான் ரொம்ப யோக்கியம், அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்ட மொமெண்ட் இது. ஆக்சுவலி எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது பவித்ரா தான் எழுந்து, நான் ரொம்ப நல்லவ, எல்லாரும் உன்னை தப்பாக பேசுனாங்க, நீ வந்து நடிக்கிறேன்லாம் சொன்னாங்க, ஆனால் நான் அப்படி நினைக்கல, அப்படி சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி ஒரு கதையை வந்து செட் பண்ணாங்க. அந்த கதைக்கு அப்புறம் தான் வந்து அவரு கொஞ்சம் அதிகமாக பேச, அடிபட்டவர் அதிகமாக பேச, அதன் பிறகு நீ இந்த மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கன்ட்டு சவுண்டு பேச, அப்படியே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அதில் மஞ்சரியிலேருந்து அன்ஷிதாவிலேருந்து எல்லாருமே வந்து அடிச்சுன்னு மங்கமாக்கிட்டாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம், அதாவது ஊற்றுக்கண், அதாவது இந்த பாயிண்ட் எடுத்து முன்னாடி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி தான். கடைசியில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு தெரியவே தெரியாது, நான் ரொம்ப அப்பாவின்னுவாங்க, பட் எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பொம்மை டாஸ்கில் ஒரு வாட்டி அந்த பொம்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதை விஜய் சேதுபதியாலே வந்து அடையாளம் காணப்பட்ட விஷயமும் உண்டு. அதுதான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி மிக முக்கிய காரணம், சண்டைகளில் மிக முக்கிய காரணம் யாருன்னா, காரணகர்த்தா பவித்ரா ஜனனி தான்.